அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கெத்த வாழ்ந்தேன் சார். போயிட்டு கிடச்சிக்க முடியும் அப்படி பேசுனேன் அந்த டைலாக். அது பேசுனா அப்புறம் கண்ணீர் வரும். இன்னைக்கு கேமராவும் நானும் ஷோல ஆர்ஜே ரஞ்சினி, என் கூட டாக்டர் MS பாஸ்கர் சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி? வணக்கம்மா. சூரியன் FM நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். செகண்ட் டைம் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். கமிங் டு டாக்கிங் அபவுட் டபுள் டக்கர் படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தோம். ஸோ அதுல வந்து ட்ரெய்லர்ல வந்து எங்க MS பாஸ்கர் சார் தெரியுமோ ஒரு சர்ப்ரைஸா உங்களை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். சோ நீங்க இந்த படத்துல உங்களை என்ன கேரக்டர்ல பார்க்கலாம்? அதாவதுமா, இந்த படத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல்னு தான்மா சொல்லணும். ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு ரோல், கெஸ்ட் ரோல். டைரக்டர் மீரா மெகதி அவர்களும் ப்ரொடியூசர் கதாநாயகன் திரு தீரஜ் அவர்களும் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அன்பு கட்டளை அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கோமா. பட் நல்ல ரோல், நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு காட்சி. ஓகே, கேரக்டர் பேர் என்னன்னு ரிவீல் பண்ணலாமா சார்? கேரக்டருக்கு பேரே கிடையாதுமா. ஓ, பேரே கிடையாது. ஒரு பேரே இல்லாமல் வந்து இது பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். சோ அந்த ட்ரெய்லர்ல வந்து காட்டும் போது நம்மளுக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடுல ஒரு ஏஞ்சல் இருக்கும், ரைட் சைடுல வந்து ஒரு ஏஞ்சல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையா வந்து காமிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியற மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு ஏஞ்சல்ஸ் இருந்தா நீங்க என்னலாம் சார் அந்த ஏஞ்சலோட உதவி எடுத்துப்பீங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணிப்பீங்க? இந்த உலகத்துல வந்து சமாதானமும் மனிதாபிமானமும் தழைத்து ஓங்க வேண்டும். வியாதிகள் இல்லாமல் எல்லோரும் நல்ல வாழ்வு வாழ வேண்டும். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும். இதுக்கு நீங்க வந்து எப்பவும் கூடவே இருந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்பேன். சார், இது வந்து பயங்கர பொது நலமா நீங்க வந்து கேட்டீங்க சார். உங்களுக்குன்னு பர்சனலா எந்த ஆசையும் அந்த பர்சனலா வந்துமா, நீங்க என்னதான் வேண்டினாலும் உங்களுக்கு நடக்கிறது தாமா நடக்கும், கிடைக்கிறது தாமா கிடைக்கும். அதுக்காக நீங்க வந்து உழைக்கணும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஒரே ஒரு விஷயம் கேட்கலாம், இறுதி மூச்சு உள்ளவரை சோர்வில்லாமல் உழைப்பதற்கு உண்டான தெம்பை கொடு அப்படின்னு வேணா கேட்டுக்கலாம். நீங்க உழைக்கிறதுக்கு தயாராயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிடும். அதுக்காக நீங்க பெரிய ஆசையெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நியாயமா நமக்கு என்ன உண்டோ அது கிடைத்தால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. நைஸ் நைஸ், சூப்பர் சார். அண்ட் அடுத்தது ஜென்ரலா வந்து MS பாஸ்கர் சார் வந்து எல்லா பரிமாணங்களையும் நாங்க வந்து பார்த்துட்டோம். நல்லவர், கெட்டவர், கமீடியன், டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே. பட் ஜென்ரலா நீங்க ஒரு படம் வந்து சைன் பண்ணும் போது என்னெல்லாம் சார் மைண்ட்ல வந்து வச்சுப்பீங்க? எதை வச்சு அந்த படத்துக்கு ஓகே சொல்லுங்க? அதாவது எல்லா பரிமாணங்களையும் காட்டி விட்டேன் அப்படின்னு எங்க சிவாஜி அப்பா இன்னும் சொல்லல, எங்க கமல் அண்ணாவும் சொல்லல. அதனால நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு கொடுத்த ரோலை நான் வந்து ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன், டைரக்டர்களுடைய உதவியோட, அந்த படக்குழுவினரோட உதவியோட. அப்படிங்கிறது தாம்மா வார்த்தை. எல்லா பரிமாணத்தையும் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னாக்கா வந்து அது ஒரு கர்வமான பேச்சு. அது வேண்டாம். இன்னும் நாம் நடிக்க வேண்டிய கேரக்டர்ஸ் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர்ஸை எனக்கு கொடுங்க. நான் வந்து இன்னும் நல்லா வந்து உங்களுடைய உதவியோட பல கேரக்டர்ஸ் ஏற்று நடிக்கணும் அப்படின்ட்டு டைரக்டர்களையும் ப்ரொடியூசர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு கேள்வி, இது வந்து ஒரு ஃபேனா நான் கேட்குறேன் சார். உங்களை வந்துட்டு அதான் நாங்கள் சொன்ன மாதிரி நடிப்புக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு லைப்ரரியா இருக்கீங்க, டப்பிங்க்குமே ஒரு லைப்ரரியா இருக்கீங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு யூடியூப் சேனலோ ஓப்பன் பண்ணால் MS பாஸ்கர் சார் என்ன மாதிரியான கான்டென்ட்லாம் அதில் போடுவீங்க? சும்மா கற்பனையாக இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கற்பனையில் கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலம்மா. ஏன்னா எங்கிட்ட நேரா வந்து கேட்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். இளைஞர்களுக்கு யூடியூப் சேனல், அந்த இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் எனக்கு கிடையாதுமா. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அதுலெல்லாம் நான் இல்லவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது என்னென்னா, செல்லில் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா எடுத்து பேசுவேன், யாருக்காவது பண்ணணுன்னா பண்ணுவேன். வாட்ஸ்அப்பு அவ்வளவுதான்மா. இந்த யூடியூப் பார்ப்பேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாதுமா. எங்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னாக்கா, டைரக்டர்ஸ் கதை சொல்லும்போது நீங்கள் குறுக்க பேசாதீங்க, செல்லை ஆஃப் பண்ணுங்க,
செட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதே கான்சன்ட்ரேஷனில் இருங்க. ஷார்ட்டுக்கு இன்பிட்வீன் கேரவனில் போய் உட்காராதீங்க. மற்றவர்கள் என்ன நடிக்கிறாங்க அப்படின்றத உட்கார்ந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை நான் இந்த செட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்றதெல்லாம் எங்கள் சிவாஜி அப்பாவை பற்றி கேள்விப்பட்டு 1-2 ஷூட்டிங்கில் நான் வேடிக்கை படத்துக்கு போயிருக்கும்போது அவரை பார்த்து அப்படி தெரிஞ்சுக்கிட்டது, எங்கள் கமல் அண்ணாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, இன்னும் பெரியவர்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுமா, அவ்வளவுதான். இளைஞர்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னாக்கா, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூராவும் அங்கேயே இருக்கட்டும், அந்த சீன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நீங்கள் சிறப்பாக பண்ண முடியும். நான் அப்படித்தான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே சார். அண்ட் ஒரு ஃபேனா அடுத்த கேள்வி சார். எதுவுமே எம்எஸ் பாஸ்கர் சாரை அவரோட லைஃபையே ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னா அதுல யார் நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது இந்த கேள்வி டைரக்டருக்கு தான் நீங்க கேட்கணும். உங்களோட டப்பிங் ஆக்டிங் நாங்க எல்லாமே பார்த்துட்டோம். பட் இதை தாண்டி எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, பட் அதை பெருசா யார்கிட்டயும் சொன்னது இல்ல அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லம்மா, எனக்கு நான் ஜென்ரலா சொல்லணும்னாக்கா நான் ஒரு சாப்பாட்டு பிரியன். சமையல் பண்ணுவேன், அது எனக்கு ரொம்ப பிடித்தது. நீச்சல் ரொம்ப பிடிக்கும், குதிரை ஓட்டுவது ரொம்ப பிடிக்கும், கார்ல நீண்ட தூரம் தனியா உட்காந்துக்கிட்டு போறது ரொம்ப பிடிக்கும். இல்ல யாராவது கூட ஒரு நண்பர் யாராவது வர்றாரு அப்படின்னாக்கா அவர் கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டே போறது, எங்கேயாவது கிராமத்து பக்கம் போறது, நிறுத்துறது, அங்க இருக்கிற டீ கடையில் உட்கார்றது, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இதெல்லாம் நான் ஒரு பெருசா பப்ளிசிட்டி பண்ணிக்கல. என்னுடைய மனசுக்கு இது ஒரு ஆறுதல், அதனால நான் போறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே சார். அண்ட் உங்களோட இனிஷியல் டேஸ் ஆஃப் சினிமா நீங்க பண்ணதும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஆஃப் சினிமாக்கும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு நீங்க ஃபீல்? இல்லம்மா, நாங்க வந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ரொம்ப அவ்வளவு ஈஸியா நீங்க ஒரு ஃப்ரேம்ல தலை காட்டிட முடியாது, ஒரு டப்பிங்க்கு வாய்ப்பு கிடைச்சிடாது, ரொம்ப கஷ்டம். அதில் எல்லாத்துலேயும் நம்முடைய உண்மையான உழைப்பை காண்பித்து அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் வார்த்தை. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்க அவங்களே இது பண்ணலாம், செல்ஃபி எடுத்து போடலாம், இல்லை இந்த டிக்டாக்கு அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பண்ணலாம், அவங்க திறமையை இதன் மூலமாக காண்பித்து பல பேருக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், போராடித்தான் வந்ததுனால அடுத்து அதுலேருந்து ஒரு கேள்வி சார். இப்போ எதை கேட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்றவங்கலாம் ஒன்றும் வாழ்க்கையில மேல வரது இல்லைன்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி சார்? அப்படிலாம் கிடையாதுமா. ஹார்ட் ஒர்க்ன்றது நிச்சயமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும், இருந்தால்தான் நிச்சயமா நம்ம முன்னேற முடியும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறிட்டார்கள் அப்படின்னாக்கா அது அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு, அது அவர்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே சார். அந்த 8 தோட்டாக்கள்ல நீங்க சொன்ன டயலாக் எங்களுக்காக ஒரு தடவை சொல்லி காட்ட முடியுமா? 8 தோட்டாக்கள்ல அந்த மூர்த்தி கேரக்டர், கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கேரக்டர் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். மகள்கிட்ட இருந்தோ மகன்கிட்ட இருந்தோ ஒரு ஆதரவு கிடைக்காதவன், மனைவியை இழந்தவன். அதில் நான் பேசியிருக்கிறது அந்த கேன்டீன் சீன் ரொம்ப எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க, நானும் ரொம்ப ரசித்து பண்ணது. அது எப்படின்னாக்க அந்த கண்ணாடி கட்டணும் முதல்ல. என் பொண்டாட்டி தெய்வம் சார், என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதலவை தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் 30 வருஷம் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்று சாமி சார், என்கிட்ட அது வேணும் இது வேணும் நான் எதையுமே கேட்டதில்லை. நான் கொண்டு வர்ற கொஞ்சம் சம்பள பணத்தில் மிச்சம் முடிச்சு குடும்பத்தை நடத்திடுவாள். அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கெத்தா வாழ்ந்தேன் சார். அவள் போயிட்டு கிடைச்ச சிரிக்கப்படு அப்படி பேசுன அந்த டைலாக், அது பேசுன அப்புறம் கண்ணீர் வரும். என்ன பண்றது, ஏற்கனவே வந்துருச்சு பாருங்க. நன்றி, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கடைசி ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லணும். அதாவதுமா, இந்த படம் ஒரு அந்த அனிமேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப காமெடியா இருக்கு படம், கருத்தோடையும் இருக்கு. இந்த படத்தை தயாரித்து இதில் ஹீரோவாகவும் தீரஜ் அவர்கள் நடித்திருக்கிறார். தம்பி மீரா மெகதி அவர்கள் ரொம்ப இனிமையான ஒரு அன்பான ஒரு இயக்குனர்.
அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். இந்த படத்தில் பல நடிகர்கள் நடித்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரோடையும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நானும் நடித்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு ரசிக பெருமக்களை வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லோரும் மீண்டும் சொல்கிறேன், எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம்.